கீழே கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களை சதவீதமாக மாற்றுக. பின்னத்தை சதவீதமாக மாற்ற முதல் படியாக பின்னத்தின் பகுதி மற்றும் தொகுதியை 100ஆல் பெருக்க வேண்டும். முதல் கணக்கு 3/4. மேலையும் கீழையும் 100ஆல பெருக்கிறோம். 100ஆல பெருக்குனா நமக்கு மேலே 3x100, கீழே 4x100. இப்போ நான் என்ன செய்கிறேன், டினாமினேட்டரில் இருக்கிற 4ஆல் மேலே இருக்கிற 100 அடிக்கிறேன். அப்படி அடித்தா மேலே 25, 3x25 75, டினாமினேட்டரில் 100. நான் ஏற்கனவே சொன்னது தான், 100 மேலையும் கீழையும் பெருக்கிட்டு கீழே 100 மட்டும் வச்சுக்கிட்டு மேலையும் சைட்லையும் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சுருக்கி நியூமரேட்டரில் போட்டுரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற சதவீத பின்னம் என்ன? 75/100. அப்போ 75%. 3/4 is equal to 75%. அடுத்த கணக்கை பாருங்களேன். 2/5. மேலையும் கீழையும் 100ஆல பெருக்கிறேன். 2x100/5x100. டினாமினேட்டரில் இருக்கிற 5ஆல் நான் மேலே இருக்கிற 100 அடிக்கிறேன். அடிச்சிட்டா மேலே 20. அப்போ 2x20 40 டிவைடட் பை 100, அதாவது 40%. 2/5 is equal to 40%. இப்போ அடுத்ததை பாருங்க. சதவீதம் என்பது 100ஐ பகுதியாக கொண்ட ஒரு மதிப்பாகும். அதை எளிய பின்னமாக மாற்றினால் நமக்கு சதவீதத்தின் மதிப்பு பின்ன வடிவில் கிடைத்துவிடும். இப்போ சதவீதத்தை பின்னமாக எப்படி மாற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் கணக்கு 40%. சதவீதம்னாலே டினாமினேட்டர் 100ன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்போ 40/100 மேலையும் கீழையும் ஒரு 0 அடிச்சிட்டோன்னா 4/10. மேலையும் கீழையும் ரெண்டாவது வாய்ப்பாடை வச்சு அடிச்சிட்டோன்னா நமக்கு 2/5. இதுக்கு மேலே எதை சுருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. அப்போ 40% is equal to 2/5. ரெண்டாவது சம பாருங்க, 65%. 65/100 மேலையும் கீழையும் 5வது வாய்ப்பாடை வச்சு அடிச்சிட்டோன்னா 13/20. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ 65% is equal to 13/20. ஒரு பள்ளியில் 10ஆம் வகுப்பில் 36 மாணவர்களும் 24 மாணவியரும் பயில்கிறார்கள் எனில் அவர்களின் சதவிகிதத்தை காண்க. முதல்ல மாணவ மாணவியரின் எண்ணிக்கை எடுத்துக்கிறோம். 2 பேரையும் கூட்டி மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எடுத்துக்கிறோம். அதுக்கு பின்னாடி அவரவருடைய சதவீதத்தை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போற ஸ்டெப்ஸ். மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை, மாணவர் எண்ணிக்கை 36, மாணவியர் எண்ணிக்கை 24. ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடைக்கிற விடை 60. அப்ப மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 60. அப்ப மாணவர் சதவீதம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மாணவர்கள் 36 பேர் படிக்கிறாங்க. அப்ப 36/60 × 100 போடலாமா? ஒரு சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 60 பேருக்கு 36 பேர் மாணவர்கள் அப்படின்னா 100ஆல பெருக்கினா போதும், மாணவர் சதவீதம் கிடைச்சிடும். இப்ப மேலையும் கீழையும் நான் ஒரு 0வை அடிச்சிடுறேன். 6ஐயும் 36ஐயும் அடிச்சு கொடுத்துட்டா மேலே 6. அப்ப 6 × 10 60%. மாணவியர் சதவீதம் என்ன? 24/60 × 100. சதவீதம்ன்ற வார்த்தை நம்ம கேள்வியிலேயே வச்சிருக்கிறோம் அப்படின்னா டினாமினேட்டர்ல நம்ம 100 ஸ்டாக்னெட்டா வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் மேலையும் கீழையும் 100 பெருக்காம வெறும் 100ஆல பெருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். மாணவியரின் சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாலே டினாமினேட்டர்ல என்னதான் இருக்கு? 100 இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் டினாமினேட்டர்ல நம்ம ஒரு புது 100 போடலை. மேலையும் கீழையும் ஒரு 0 அடிச்சிடலாம். 6ஐயும் 24ஐயும் அடிச்சிட்டோம்னா நமக்கு 4. அப்ப 4 × 10 40% அப்படின்னு கிடைக்குது. மாணவர்களின் சதவீதம் 60% மற்றும் மாணவியரின் சதவீதம் 40% ஆகும். ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 5 நிமிடத்தில் 70 லிட்டரிலிருந்து 91 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன?
முதல்ல இருந்த தண்ணீரின் அளவு, அதிகரித்த தண்ணீரின் அளவு, அவற்றிற்கிடையே உள்ள சதவீதத்தை கணக்கிடுறோம். ஃபைனலாக ஆன்சரை கன்க்ளூட் பண்ணுறோம். இவ்வளோதான் நம்ம செய்ய போகிறது. தண்ணீர் தொட்டியில் முதலில் இருந்த தண்ணீரின் அளவு 70 லிட்டர். அதிகரித்த தண்ணீரின் அளவு 91 மைனஸ் 70 21 லிட்டர். அப்போ அதிகரித்த தண்ணீரின் அளவிற்கும் முதலில் இருந்த தண்ணீரின் அளவிற்கும் இடையே உள்ள சதவீதம். அப்போ 21/70 × 100. இப்போ 7வது வாய்பாடை வச்சு 21ஐயும் 70ஐயும் அடிக்கலாம். அடிச்சிட்டா மேலே 3 கீழே 10 10 சரிங்களா? மேலே இப்போ 3 × 100 300, கீழே 10 300/10 30%. 5 நிமிடங்களில் அதிகரித்த தண்ணீர் சதவீதம் 30%. புரிஞ்சிட்டிங்களா? பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் மற்றும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுக. மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை பின்ன வடிவிலும் தசம வடிவிலும் சதவீதமாகவும் காண்க. இந்த சதுரத்துக்குள்ள எத்தனை ஓரலகு சதுரங்கள் உள்ளன? வெரி குட். அதாவது இதுல 10 நிறைகள் இருக்கு, 10 நிரல்கள் இருக்கு. மொத்தம் 100 ஓரலகு சதுரங்கள் உள்ளன. சோ 10 × 10 மொத்தம் 100 சதுரங்கள் உள்ளன. இதுக்குள்ள எத்தனை சதுரங்களுக்கு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது? மொத்தம் 58 சதுரங்களுக்கு வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் பின்ன வடிவம் 58/100. அப்போ 58ல பாதி 29, 100ல பாதி 50. இப்போ 29/50. அடுத்ததா இதை தசம வடிவத்துல எழுத போறோம். 58/100 எடுத்துக்கோங்க. அதுல 100ல எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. அப்போ மேல தொகுதியில கடைசியில இருந்து 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0.58. அடுத்ததா வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் சதவீதம். அப்போ 58/100 = 58%. வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் பின்ன வடிவம் 29/50. அதன் தசம வடிவம் 0.58. சதவீதம் 58%. பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக. அதாவது ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை 100% பெருக்கணும். இப்போ முத கணக்குல பாருங்க, 36/50. பின்னத்தில் இருந்து சதவீதமாக மாற்ற எதால பெருக்கணும்? 36/50ஐ 100% பெருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா 50ஐயும் 100ஐயும் வகுத்துறலாம். 1 50, 2 50, 100. இப்ப மீதம் இருக்கக்கூடியது 36, 2%. ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 36 × 2 72%. அதாவது 36/50 அப்படின்ற பின்னத்தை நம்ம 72% மாத்திட்டோம். அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக. அன்பு தேர்வில் 500க்கு எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்? மொத்தம் 436 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்ததா அன்பு தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். சதவீதம் அப்படின்னா எதால பெருக்கணும்? 100%ஆல பெருக்க போறோம். இப்போ இதை ரொம்ப ஈஸியாவே வகுத்துறலாம். 1 100 100, 5 100 500. அப்போ மீதம் என்ன இருக்கு? 436 ÷ 5. இப்போ இதை ரெண்டையும் வகுக்கலாம். 436 5ஆல வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 87.2%. அப்போ தேர்வில்
அன்பு பெற்ற மதிப்பெண் 87.2%. அடுத்து 6வது கணக்கு பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக. சதவீதம் என்பது 100ஐ பகுதியாக கொண்ட ஒரு சிறப்பு பின்னமாகும். அதனை மேலும் சுருக்கினால் பின்ன வடிவம் கிடைத்துவிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 21% எப்படி பின்னமா மாத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். 21% அப்படின்றத பின்னமாக மாற்ற 21% ஈக்குவல் டு சதவீதம் அப்படின்னா பகுதியில் என்ன இருக்கணும்? 100 இருக்கணும். அப்போ 21/100. அடுத்தது செகண்ட் சம் பாருங்க. 93.1%. சதவீதத்திலிருந்து பின்னமாக மாற்ற 93.1% ஈக்குவல் டு 93.1 அப்படியே எழுதிக்கோங்க. டிவைடட் பை சதவீதம் அப்படின்னு வந்திருக்கிறதுனால பகுதியில் என்ன பண்ணணும்? 100 போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தொகுதியில புள்ளிக்கு பிறகு ஒரே ஒரு இலக்கம் இருக்கு. அப்போ அதை எதால பெருக்குனா முழு எண்ணா மாறும்? 10ஆல பெருக்கும் போது 93.1 அப்படின்றது தசமமா இல்லாம ஒரு முழு எண்ணா மாறிடும். அப்போ மேல 10ஆல பெருக்குனா கீழையும் 10ஆல பெருக்கணும். 931 டிவைடட் பை 1000. அப்போ 93.1% ஈக்குவல் டு 931 டிவைடட் பை 1000. 7வது கணக்கு பாருங்க. இனியன் 5 டஜன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. ஃபர்ஸ்ட் இனியன் வாங்கிய மொத்த முட்டைகளின் எண்ணிக்கையை கணக்கிடணும். அடுத்ததா அவற்றில் நல்ல முட்டைகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். தென் நல்ல முட்டைகளின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். தென் we got the final answer. இப்போ ஒரு டஜன் அப்படின்றது எத்தனை எண்ணிக்கை? 12 இருக்கும். அப்போ இனியன் வாங்கிய முட்டைகளின் எண்ணிக்கை. இனியன் எத்தனை டஜன் வாங்கினாரு? 5 டஜன். 5 × 12 60. இனியன் வாங்கிய முட்டைகளில் நல்ல முட்டைகளின் எண்ணிக்கை. அப்போ இனியன் வாங்கின மொத்த முட்டைகள் 60. அதுல கெட்டு போன முட்டை எத்தனை இருக்கு? 10. 60ல இருந்து 10 கழிச்சோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது 50. அப்போ அவர்கிட்ட எத்தனை நல்ல முட்டைகள் இருக்கு? 50 முட்டைகள் இருக்கு. அடுத்ததா நல்ல முட்டைகளின் சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். 60 முட்டைக்கு 50 முட்டைகள் நல்ல முட்டை. சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு 50/60 எதால பெருக்கணும்? 100%ஆல பெருக்கணும். அப்போ 0வும் 0வும் அடியாயிரும். மிச்சம் இருக்கக்கூடியது 5/6 × 100%. 5ஐயும் 100ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 5 × 100 500 டிவைடட் பை 6%. இப்போ 500 எதால வகுக்கணும்? 6ஆல வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 83.3%. இனியன் வாங்கிய முட்டைகளில் நல்ல முட்டைகளின் சதவீதம் 83.3% ஆகும். அடுத்ததா 8வது கணக்கு பாருங்க. ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? வேட்பாளர் தேர்தலில் பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48%. அப்போ 48% அப்படின்றத பின்னமாக மாற்றும் போது 48/100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 48ஐயும் 100ஐயும் 4ஆம் வாய்ப்பாட்டால வகுக்கலாம். 12 நாளா 48, 25 நாளா 100. இப்போ நமக்கு என்ன பின்ன வடிவம் கிடைக்குது? 12/25. வேட்பாளர் தேர்தலில் பெற்ற வாக்குகளின் பின்ன வடிவம் 12/25 ஆகும். 9th சம் பாருங்க. ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகையை சேமித்தார் என்பதை காண்க. ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தோட மாத வருமானம் தெரியணும். அடுத்ததா அவரோட சேமிக்கும் தொகையின் சதவீதம், அதுவும் கணக்கிலேயே கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அவர் சேமிக்கக்கூடிய
தொகை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். தென் ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அவர் எவ்வளவு சேமிக்கிறாரு? 25%. அதாவது 100க்கு 25 ரூபாய் அவர் சேமிப்பா எடுத்து வைக்கிறார். இதுல இருந்து 7500 ரூபாய்க்கு அவர் எவ்வளவு சேமிப்பா எடுத்து வைப்பாரு அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ ரஞ்சித் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது ரஞ்சித் சேமித்த தொகை ரூபாய் 1875 ஆகும். அடுத்ததா 10th சம் பாருங்க. தென்றல் தனது வருமானத்தில் 1/4 பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்க. தென்றலோட வருமானத்துல எவ்வளவு சதவீதம் அவங்க சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1/4, அதாவது 1/4 பங்கு இன்ட்டு சதவீதம் அப்படின்னாலே எதால பெருக்கணும்? 100% பெருக்கணும். எவ்வளவு சேமிக்கிறாங்க? 25% சேமிக்கிறாங்க. அடுத்ததா 11வது கணக்கு. கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம். கவின் பெற்ற மதிப்பெண்கள் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள்? 25க்கு 15 மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அடுத்ததா கவின் பெற்ற மதிப்பெண்களோட சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். சதவீதம்னா எதால பெருக்கணும்? 100%ஆல பெருக்கணும். Therefore, கவின் பெற்ற மதிப்பெண்கள் 60%. கவின் பெறாத மதிப்பெண்களின் சதவீதம் 40%. Then 12th சம் பாருங்க. 0.07% என்பது டேஸ். பெர்சன்டேஜ் அப்படின்றது எதை குறிக்கும்? 100 குறிக்கும். ஸோ கொடுக்கப்பட்ட எண்ணை 100ஆல வகுத்திருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தொகுதியில இருக்கக்கூடிய எண் தசம வடிவத்துல இருக்கு. அப்போ அதை என்னவா மாத்தணும்? ஒரு முழு எண்ணா மாத்தணும். இங்க புள்ளிக்கு பிறகு 2 இலக்கங்கள் இருக்கிறதுனால எதால பெருக்கியிருக்காங்க? 100ஆல பெருக்கியிருக்காங்க. மேல 100ஆல பெருக்குனா கீழையும் 100ஆல பெருக்கணும். 7/10,000 ஆகும். இப்போ மேல சரியான விடை என்னவா இருக்கு? டி. அப்ப ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்களாக மாற்றுக. அதாவது சதவீதத்தை தசம எண்ணால மாத்தணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் 100ஆல வகுக்கணும். இப்போ இங்க நமக்கு கணக்குல எத்தனை சதவீதம் கொடுத்திருக்காங்க? 21%. சதவீதத்தை தசம எண்ணாக மாற்றுதல், அதாவது 21 எதால வகுக்கணும்னு பார்த்தோம்? 100ஆல. 100ல எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. அப்போ மேல இருக்கக்கூடிய இலக்கங்கள்ல கடைசியில இருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அதாவது 0.21. அடுத்து செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் பாருங்க. ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாத்த போறோம். அதாவது பெர்சன்டேஜ்ல எழுத போறோம். தசம எண்ணை சதவீதமாக மாற்ற 100%ஆல் பெருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 0.282 அப்படின்றது ஒரு தசம எண். தசம எண்ணை சதவீதமாக மாற்றுதல். 0.282 100%ஆல பெருக்கணும் அப்படின்னா 100ல எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. அப்போ 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய புள்ளிய 2 புள்ளிகள் நகர்த்தணும் அப்படின்னா 28.2 கிடைக்கும். ஸோ இங்க சதவீதமா மாத்துறதுனால 28.2%.
அடுத்ததா தேர்ட் சம் பாருங்க. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெற்றார் எனில் அதை தசமமாக மாற்றி அமைக்க. சதவீதம் அப்படின்னா அதோட பகுதியில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். வெரி குட், 100 இருக்கும். மாணவர் அத்தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் தசம எண் 75% எப்படி எழுதலாம்? 75/100. 100ல எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோஸ். அப்போ கடைசி இருக்கக்கூடிய புள்ளிய 2 இலக்கங்கள் நகர்த்தணும் அப்படின்னா அதோட மதிப்பு 0.75. மாணவர் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் தசம எண் 0.75 ஆகும். அடுத்ததா ஃபோர்த் சம் பாருங்க. ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. அந்த கிராமத்துல கல்வி அறிவு பெற்றிருந்த மக்களின் சதவீதம் எவ்வளவு? 70.5%. சதவீதம் என்பது பகுதியில் என்ன இருக்கணும்? 100ன்னு இருக்கணும். அப்போ கொடுக்கப்பட்ட எண்ணை எப்படி எழுதலாம்? 70.5 டிவைடட் பை 100. 100ல 2 இலக்கங்கள் இருக்கிறதுனால புள்ளிய 2 எண்கள் தள்ளி நகர்த்துறோம். அப்போ 0.705 என்பது சரியான விடை. அக்கிராமத்தில் கல்வி அறிவு பெற்றிருந்த மக்களின் சதவீதத்தின் தசம எண் 0.705 ஆகும். சிக்ஸ்த் சம் பாருங்க. ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக. பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரம் 6.75 மீட்டர். தசம எண்ணை சதவீதமாக மாற்ற எதால பெருக்கணும்? 100% பெருக்கணும். பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரத்தின் சதவீதம் ஈக்குவல் டு 6.75 பெருக்கல் 100%. ஸோ 6.75 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 675%. பள்ளியின் கொடிக்கம்பத்தின் உயரத்தின் சதவீதம் 675% ஆகும். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்க. நகைச்சுவை பத்திரிகைகளின் பின்னம் 14/70. அதாவது 70 புக்குக்கு 14 புக்கு நகைச்சுவை பத்திரிகைகள். அடுத்ததா நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம். சதவீதம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச பின்னத்தை எதால பெருக்கணும்? 100%ஆல பெருக்கணும். இதுல ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஓரேல் 7 ஈரேலா 14. ஸோ மீதி இருக்கக்கூடியது 2ம் 10% தான். இதை ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா 20%. ஸோ அந்த புக் ஸ்டோரில் இருக்கக்கூடிய 20% பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள், மீதி இருக்கக்கூடிய 80% புக்ஸு மற்ற வகையான பத்திரிகைகள். நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம், அது 20% ஆகும். அடுத்த சம் பாருங்க. ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேமிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். தரகு அப்படின்னா கமிஷன். அவர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவு? ஆன்சர் பாருங்க. முகவர் பெறும் தரகு தொகையின் சதவீதம் 5%. 4800 ரூபாய் பிரீமியம் எனில் அவர் பெறும் தரகு தொகை 4800 இன்ட்டு 5/100. கீழே இருக்க 2 ஜீரோவும் மேலே இருக்க 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கக்கூடியது 48 இன்ட்டு 5. ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ரூபாய் 240. தேர்ஃபோர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தால் அவர் பெறுகின்ற தரகு தொகை ரூபாய் 240 ஆகும். சிக்ஸ்த் சம் பாருங்க. சரளா என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் 4:1 எனில் அவரது சேமிப்பை சதவீதத்தில் கூறுக. சரளா அவரது ஊதியத்திலிருந்து சேமிக்கும் தொகையின் விகிதம் 4க்கு 1 பங்கு, அப்போ 1/4. சேமிக்கும் தொகையின் சதவீதம் அப்போ எதால பெருக்கணும்?
100% பெருக்கணும். ஓர் நாங்க 4, 25 நாளா 100. ஸோ மேல இருக்கக்கூடிய 1ஐயும் 25ஐயும் பெருக்கணும்னா 25%. சரளாவின் சேமிப்பின் சதவீதம் 25% ஆகும். அடுத்த சம் பாருங்க. 50ல் 2 என்பது எவ்வளவு சதவீதம் ஆகும்? 50ல் 2இன் விகிதம். ஸோ சதவீதம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை விகிதமா எழுதணும் இல்லையா? ஸோ விகிதம் அப்படின்னு சொல்லும்போது பின்ன வடிவம் 2/50. அடுத்ததா 50ல் 2இன் சதவீதம். அப்போ அதை எதால பெருக்கணும்? 100%ஆல பெருக்கணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய 0வையும் மேலே இருக்கக்கூடிய 0வையும் அடி கொடுத்துடலாம். மீதி இருக்கக்கூடியது ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, ஈரெண்டா 4%. 50ல் 2இன் சதவீதம் 4% ஆகும். அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு மாணவர் 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார்? அவர் சரியாக பதிலளித்த கேள்விகளின் எண்ணிக்கை 20ல் 80%. 20க்கு 80% சரியான பதில் அளிச்சிருக்காரு இல்லையா? அப்போ 20 × 80/100. இதுல 100ல இருக்கக்கூடிய 2 ஜீரோவும் 20லையும் 80லையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீரோவையும் அடி கொடுத்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது 2 × 8, ஈரெட்டா 16. அம்மாணவர் 20ல 16 கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார். 19வது கேள்வி. 8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு உலோக பட்டையில் 85% வெள்ளி எனில் அதில் வெள்ளியின் எடையை காண்க. உலோக பட்டையில் வெள்ளியின் எடை, அதாவது 8.5ன்றது அதோட மொத்த எடை. மொத்த எடையில் எத்தனை சதவீதம் வெள்ளி இருக்கு? 85%. அதை பின்ன வடிவத்தில் எழுதும்போது 85/100. அப்போ அதை ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கும்போது 8.5 × 0.85, அதாவது டிவைடட் பை 100 இருக்கிறதுனால கீழே 2 ஜீரோ இருக்கு. ஸோ 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா அது 0.85ன்னு வந்துடும். 8.5ஐயும் 0.85ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 7.225 கிலோகிராம். அந்த உலோகப்பட்டையில் வெள்ளியின் எடை 7.225 கிலோகிராம் ஆகும்.